நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. டிட்வா புயல் எதிரொலியாக ராமேஸ்வரத்தில் உள்ள அப்துல் கலாம் நகர், நேதாஜி நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீசிய சூறைக்காற்றால் நாவல் மரம் முறிந்து மின்கம்பம் மீது விழுந்தது. இதனால் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்க கேட்கலாம். பூபேஷ், வணக்கம். கள தகவல்கள். அப்துல் கலாம் நகர், நேதாஜி நகர் உள்ளிட்ட ராமேஸ்வரத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அந்த மழை பெய்து வருவதன் காரணமாக கடுமையான பாதிப்புக்கு அந்த மக்கள் உள்ளாகி இருக்கின்றனர். மக்கள் பெரும்பகுதி வீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல அப்துல் கலாம் நகர், நேதாஜி நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மரம் சாய்ந்து விழுந்ததன் காரணமாக பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் துண்டிக்கப்பட்ட இந்த மின்சாரத்தின் காரணமாக மக்கள் வீடுகளுக்குள் முடங்கி இருப்பது மட்டுமல்லாது கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு அந்த மின்சாரத்தை மீண்டும் அளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தொடர்ந்து அந்த பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவுபடுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.